சார், ஆளுநர் அவமரியாதைப்படுத்தப்பட்டார். ஆளுநருக்கு இவங்க எழுதி பொய் உடைய படிக்க அவர் முடியாதுன்றார். எது நடைமுறையில் சாத்தியம்? ஆளுநருடைய விஷயம் அது. நீங்கள் கொடுக்குறது அப்படியே அவர் ஏற்றுக்கணும் கிடையாது, மாற்றம் செய்து கொண்டு வார்கள் என்றார் அவர். இது இல்லை, இது தப்பு, இது மாதிரி எங்கே இருக்குது? வங்கியில் வாங்கியிருக்கிற கடன் மட்டும், அதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு இத்தனை % தான் வாங்கணும்னு இருக்குது ஒரு அரசு. அதுக்கு மேலே தாண்டிடுச்சு தமிழ்நாட்டோட கடனுடைய சுமை. வட்டியே கட்ட முடியாத சுமை. இந்த நேரத்தில் நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அப்படின்னு எதுக்கு போய் உரையே என்ன வாசிக்க சொல்கிறீங்க? அந்த சபாநாயகர் நீங்களே வாசிக்கலாம். கரெக்டாக எழுதி கொடுங்க, கரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாத்தியம் கூட இருக்கோ அதை கொடுங்க. நான் அவருக்கும் சில நெருடல் இந்த ஆட்சி மேலே இருந்ததில்ல. அதாவது நீ மத்திய அரசையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், மாநில ஆளுநரையும் ஒத்து போக மாட்டேன், எல்லாருக்கூடையும் சண்டை அண்டை மாநிலத்தோடைய சண்டை. நீ உறவாடி இன்னும் கொண்டு வந்த உன்னுடைய மகன் மேலே இருக்கிற கேஸு வழக்கு உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு மட்டும் அண்டை மாநிலத்தில் இந்த சந்திரபாபு நாயுடு கூட்டு போய் மோடிஜி அவர்களை பாரத சமாதானப்படுத்தினேன். உனக்கு சொந்த குடும்பம்னா அவங்களை ஆயிடுச்சு போய் சமாதானப்படுத்தினேன். 5000 பஸ் நாங்கள் வாங்க போகிறோன்னா நீ அடுத்து இருக்கிறதே உனக்கு 90 நாள் தான். 90 நாளில் கோட் ஆஃப் கான்டக்ட் 2 மாதம் 60 நாள் போய் 30 நாளில் 5000 பஸ் எங்கேருந்து வாங்குவேன்னு கேட்குறேன் நான். அதுக்கு நிதி எங்கே? அதை போய் படிக்க சொன்னால் ஆளுநர் எப்படி படிப்பார்? அதே மாதிரி நேற்று விஜய் சார் டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லிக்கு போகும்போது அவர்கிட்ட எழுதி வாங்கின கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாங்க என்ன எழுதி வாங்கினா, இது முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறனற்ற ஆட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. இந்த பிப்ரவரிக்கு முதல் வாரத்தில் செந்தில் பாலாஜி கைது ஆவார். அது இந்த வாடி தமிழ்நாட்டில் ஆக மாட்டார், தெய்யாருக்கு போயிடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். இப்போ இந்த ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், இந்த 5 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய கடைசி கூட்டத்தொடர் இதுதான் அப்படிங்கிற மாதிரின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு. இந்த கூட்டத்தொடரை துவங்கி வைக்கிறதுக்காக ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நானும் சொல்றேன், வழக்கம் போல வந்த வேகத்தில் திரும்ப போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் சைட்லேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து இயற்றிட்டு அதை தொடர்ந்து தேசிய கீதம் இயற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் அவர் சைட்லேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் சட்டமன்றத்திலேருந்து கிளம்பிட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆளுநருக்கும் தற்போதைய திமுக ஆட்சிக்கும் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரில, மோதல் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? மக்களுடைய பிரதிநிதியுடைய வேலை அங்கே என்னன்னா, மக்களுக்கு அது இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, 4.25 ஆண்டுகால் முடிஞ்சிச்சு, இன்னும் கடைசி 3 மாதம் தான் இருக்குது. இடைக்கால பட்ஜெட்டு, இடைக்கால திட்டங்கள் அறிவிக்கணும். இந்த மே மாதம் வரைக்கும் இந்த அரசோட பட்ஜெட்ஸில் என்னென்ன நம்ம வரும், அந்த மே மாதம் வரைக்கும் தான் இந்த அரசு சொல்லணும். ஆனால் இந்த அரசு முழுமையாக நாளைக்கு எந்த அரசு வெற்றி பெற போகுதுன்னு தெரியாது. ஆனால் முழுமையாக இந்த 5 ஆண்டு காலத்துக்கு முடிச்சுட்டு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கும் சேர்த்து இவங்க ப்ராஜெக்ட் போட்டு பட்ஜெட்டை வச்சாங்கன்னா, அதாவது 2031 வரைக்கும். ஆமாம், அதில் என்னென்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் இது வரைக்கும் இவங்க அறிவித்ததில் கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காடு மட்டுமே மாமன்றத்தில் 110 கீழ் விதியின் கீழ் நடைபெற்றது. 35% கூட நிறைவேறலன்றது தான் மக்களுடைய, பத்திரிகையாளருடைய, ஊடகவாளர்களுடைய கருத்து. நடைமுறையிலையும் அதுதான் இருக்குது. இவங்க அறிவித்தது 35% தான் நிறைவேறிக்கே இருக்குது. இன்னும் 65 விழுக்காடு நிறைவேறவே இல்லை. இந்த 4.25 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெறும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, மழைநீர் சேகரித்து அந்த மழைநீரை கடலுக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் போட்டாங்க. வீராணத்தில் எப்படி மிகப்பெரிய ஊழலை இந்த அரசு கலைஞர் அரசு உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இது KN நேருவால் துவக்கப்பட்டு மிகப்பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் எதுனான்னா, மழை நீரை கடலுக்கு எடுத்து செல்லுது. அங்கங்கே கூவம் இருக்குது, அங்கங்கே பக்கிங்காம் கால்வாய் இருக்குது, அங்கங்கே கொசத்தலா இருக்குது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணாவே போயிடும் பக்கத்து நியர்பை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஈக்காடுதாங்கில் இருந்து வச்சுக்கிட்டோம், பக்கத்தில் இருக்குது அடையாறு ஆறு, கரெக்ட் தானே? அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் அது போகுது, கடலுக்கு தானே போகுது. ஆமாம், அது எங்களை வேற எங்கேயா போகுது. அண்ணா இதில் ஒரு ஸ்கேம், இது ஒரு ஸ்கேம் நல்லா தெரிஞ்சது. பக்கத்தில் விடாமல் இங்கேருந்து தனியாக பாதாள சாக்கலை போட்டுக்கின்னு தனியாக இந்த ஐடியா யார் கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழு போட்டாங்க. அதில் பெரிய பெரிய வல்லுநர் இறையன் போர்டு அண்ணன்லாம் இருந்தார். அவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி டீமில் இருந்தவங்க. அவங்களாம்
ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறையன்பு சார் அவர். அவங்களாம் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்போ யாருமே இல்லை. திமுக வந்தப்போ குழு 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 இந்த அரசு குழு போட்ட மாதிரி எந்த அரசும் குழு போடல. அப்படியே அந்த குழுவில் எல்லாம் நேர்மையானவர்கள் அமெரிக்கா வச்சவங்க, ஆர்பிஐ ரிட்டையர்ட் ஆர்பிஐ எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க அறிக்கை எங்கே இருக்குது? பேடின்னு ஒருத்தர் இருக்கார், சுகஞ்சன் பேடி. அவருக்கு எப்போ போட்டது அது? இந்த ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம். அது மாதிரி ஒரு மோசடி திட்டம் வந்து உலகத்திலே கிடையாதுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அரசு ஊழியர்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முழு முக்கிய காரணம் யாருன்னா இந்த அரசு ஊழியர்கள், அந்த வாத்தியார்கள், வாதி தான். அந்த வாதிக்கு சரியான ஆப்படிச்சார் தளபதி ஸ்டாலின். இவனு இந்த கண்ணு தெரியாதவங்களாம் ஓட்டு போட வருவானுங்க, வயசானவங்க எல்லாம். அதெல்லாம் அந்த அதிகாரி தான் போட முடியும். முகவர் நாங்களாம் உட்காந்துருந்தா கூட நாங்களாம் போய் அவருக்கு ஹெல்ப்பு கூட பண்ண முடியாது. அந்த ஓட்டு, அதாவது ஒரு பூத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 ஓட்டு ஒரு அதிகாரி போடுவோம் திமுகக்கு. அதாவது வந்து தன்னால் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி. ஆமாம், மாற்றுத்திறனாளிகள், வயது முறிந்தவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், இவர்களெல்லாம் பட்னை யார் அமுக்குறாங்க? அதிகாரிகள், இந்த அரசு வாத்தியார்கள். இந்த வாத்தியம் பண்ணானுங்க. அதனால தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வானா கடைசி வரைக்கும் அந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டே வரல. அதில் புதுசாக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஞ்ஞான முறை ஊழல்னு சொல்லி சர்க்காரி கமிஷன் சொல்லிச்சுல்ல, அதே மாதிரி புதுசாக இது ஒரு அரசு ஊழியர்களை ஏமாத்துவது. கடைசி நாள் நீ வாங்குற சம்பளம். சார், இப்போ சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு என்ன தான் சார் நடந்தது? சார், ஆளுநர் அவமரியாதைப்படுத்தப்பட்டார். ஆளுநருக்கு இவங்க எழுதி பொய் உடைய படிக்க அவர் முடியாதுன்றார். எது நடைமுறையில் சாத்தியம்? ஆளுநருடைய விஷயம் அது. நீங்கள் கொடுக்குறது அப்படியே அவர் ஏற்றுக்கணும் கிடையாது, மாற்றம் செய்து கொண்டு வார்கள் என்றார் அவர். இது இல்லை, இது தப்பு, இது மாதிரி எங்கே இருக்குது? நிறுவனத்தெல்லாம் இங்கே வந்து கொண்டு வர, வெளிநாட்டிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நிறுவனம் பாதிக்கு மேற்பட்ட நிறுவனம் ஆந்திராவுக்கு ஓடிடுச்சு. இதெல்லாம் உங்கள் கணக்கில் சேர்க்குறீங்களா? இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்கள். நம்மகிட்ட இல்லையே. ஏன் இல்லை? நம்மக்கிட்ட கேட்டால் அது நிலம் ஒதுக்கிறதுக்கு கேட்ட தொகை அதிகம், கமிஷன் அதிகம். அதாவது ஒரு லேண்டு 20 லட்சம் தான் அரசு நிர்ணயிக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் 200 கோடி அந்த ஒரு ஏக்கர் கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பான்? பிஎஃப்னு பார்ட்டி பண்ணுன்னு சொல்லி கேட்டேன்னு இப்படி ஒன்றும் தான் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இந்த பணம் கேட்காம வந்தோம். ஆந்திராவில் வேறு ஒன்றும் இதே நிலம் கொடுத்தான். அரசு இதுவரை 20 லட்சம் இங்கே நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. செய்யாரெல்லாம் ஒரு ஏக்கர்னு வச்சிங்களேன். அங்கே வந்து 40 லட்சமே நிர்ணயம் பண்ணுறான். கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெவன்யூ வருது. ஆனால் அதை கொடுக்குறது தயாராகிறேன். நான் வந்து ஃபாரினர் எம்என்சி கம்பெனிலாம் வந்து லஞ்சம் கொடுக்க தயங்குவான். நாளைக்கு அவன் நாட்டில் பெரிய சிக்கலாயிடும். அவனால் நீ ஒயிட்டில் எவ்வளோ நாளும் ஏற்றிக்கிட்டான்றான், இவன் எனக்கு பிளாக்கில் கொடு. சரி, இப்போ ஆளுநர் வந்து சட்டமன்றத்திலே அவமானப்படுத்தப்படுறாரு. ஆமாங்க, சபாநாயகர் வந்து ஆளுநரை திருத்தி கொடு சொல்லினா முதல்ல இதெல்லாம் போகிறாங்க. டிஸ்கஷன் போகும்போது அவர் சொல்கிறார் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுன்றாரு. கரெக்ஷன் பண்ணி தானே கொடுங்க. என்ன இருக்கோ அதை கொடு. இனிமேல் என்ன உங்கள்கிட்ட இந்த நிதி பற்றாக்குறை 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய்க்கு திட்டத்தை கொடு. நீ 1000 ரூபாய்க்கு திட்டத்தை கொடுத்துட்டு 100 ரூபா நிதியை வச்சு என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி 12 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. இது கடன், வங்கியில் வாங்கியிருக்கிற கடன் மட்டும், அதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு இத்தனை % தான் வாங்கணும்னு இருக்குது ஒரு அரசு. அதுக்கு மேலே தாண்டிடுச்சு தமிழ்நாட்டோட கடனுடைய சுமை. வட்டியே கட்ட முடியாத சுமை. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் அப்படின்னு எதுக்கு போய் உரையே என்ன வாசிக்க சொல்கிறீங்க? அது சபாநாயகர் நீங்களே வாசிக்கலாம். கரெக்டாக எழுதி கொடுங்க. கரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதை கொடுங்கனார். அவர் சொன்ன இன்னொரு ரீசன் ஏற்றுக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கள் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், நம்ம படித்த காலேஜில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்குன்னு ஒரு முறை இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் எப்படி நம்மளுக்கு தெரியாது. கடைசியாக முடியும் போது தான் நம்ம வந்து தேசிய கீதம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதான் லாஸ்ட்டு. நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய தமிழுடைய கல்ச்சர். பள்ளியிலேருந்து நம்ம படித்த பள்ளியிலேருந்து, எலிமெண்ட்ரி ஸ்கூல் பள்ளியிலேருந்து காலேஜ் வரைக்கும், கல்லூரி வரைக்கும் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் சொன்ன ரீசன் வந்து என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. தேசிய கீதம் வாசிக்கணும்னு நீங்கள் வாதியாக அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? ஒரு சபாநாயகர், அது ஸ்கூலோட வாத்தியார் தானே சபாநாயகர். அப்பாவுக்கு தெரியாதா? அப்பாவுக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து ஒரு ஃபில்த்தி ரீசன் தான். ஒரு ஆளுநரும் ஒரு சிறுபிள்ளை தினமாக நடந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தில் ஆளுநர் பண்ணதை எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆளுநரும் சில இடத்துல சிறுபிள்ளைத்தனமாக அவருடைய பதவி, அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன தீர்மானத்தை கொடுக்குறாங்களோ, இன்னும் அவங்களுடைய ஃபியூச்சர் அஜெண்டாவை கொடுக்குறாங்களோ அதை ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆளுநரின் கடமைன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து பல தீர்ப்புகளே சொல்லியிருக்கு. அதில் திருத்தலாம். அவர் பிடிக்கலாம், அந்த இடத்துல மியூட் வாசிக்கலாம், அதை தாண்டி போகலாம். அதுக்கோசம் ஒட்டு மொத்தமாக ஒரு சட்டமாக தமிழகம் பிரிட்டிஷ் இந்தியா காலத்துலேருந்து தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்கிட்டு இருக்குது. அப்படியே பெரிய பாரம்பரியம் வாய்ந்த ஒரு சட்டமன்றத்தை புறக்கணிச்சிட்டு போகக்கூடாது. யார் ஒரு எதிர்கட்சி செய்யலாம் அந்த வேலையை. ஒரு ஆளுநர் எல்லாத்துக்கும் சமமானவர், பொதுவானவர்,
வேட்டி கட்டிய பாரதிய ஜனதா அதிக கட்சியினர் மாதிரி அவர் வந்து வருந்தப்பட வேண்டியது. திமுக வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத சில கூறுகளை இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை வந்து அவர் வாயால் எது வாசிக்கணுன்றதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவாய்ட் பண்ணிட்டு 3 நிமிஷம் அங்கே இருந்துருக்கணும் அவர். ஏன்னா சபாநாயகருக்கு மேலே ஆளுநர், சபாநாயகரோட சீட்டில் தான் ஆளுநரே உட்கார்றாரு, சபாநாயகர் அவர் கீழே தான் உட்கார்றாரு. தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆளுநர், அதில் அந்த முதல் குடிமகன் ஆளுநர் தான். மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? அவர் பேரில் தான் எல்லா ஒப்பந்தமும் வருது, அவர் பேரில் தான் அறிவிப்பு. இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் பேரில் தான் எல்லாமே வரும். சரி, இப்போ அவங்க ஏதாவது பொய் வாக்குறுதி எழுதி கொடுத்து படிக்க சொல்கிறாங்களா? ஆமாம், நடைமுறைக்கு அதுக்கு ஃபண்டு வேணும்ல, ஆளுநர்கள் இதெல்லாம் சேர்த்து படிங்கன்றாங்க. இப்போ படிச்சுட்டா அவர் பழி வந்து அவர் மேலே. ஆமாம், அதில் எங்கே பார்த்தாலும் திராவிடம் 4 வார்த்தையை வேறு சேர்க்குறீங்க. அவருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேந்தர்கள்லாம் பிடிங்கி நீங்கள் தனியாக வேந்தர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க. அவருக்கும் சில நெருடல் இந்த ஆட்சி மேலே இருந்தது இல்லை. அதாவது நீ மத்திய அரசையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், மாநில ஆளுநரையும் ஒத்து போக மாட்டேன், எல்லாருக்கூடையும் சண்டை, அண்டை மாநிலத்தோடய சண்டை. நீ என்ன சொன்ன? அண்டை மாநிலத்தோட நான் உறவோடு இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு அதிமுக அம்மாட்ட சொன்னாங்க. அம்மா சண்டை போட்டு எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்தாங்க. காவேரியெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ரொம்ப நீ உறவாடி இன்னும் கொண்டு வந்த உன்னுடைய மகன் மேலே இருக்கிற கேஸு வழக்கு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு மட்டும் அண்டை மாநிலத்தில் இந்த சந்திரபாபு நாயுடு கூட்டு போய் மோடிஜி அவர்களை பாரத பிரதமர் சமாதானப்படுத்தினேன். உனக்கு சொந்த குடும்பம்னா அவங்கள ஆயிடுச்சு போய் சமாதானப்படுத்துகிறேன். மக்களோட நலனா மக்களோட நலனை போய் கெஞ்சி காலில் கையில் ஊந்து. இப்போ புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரே குண்டூராவை பார்க்க போவார், கர்நாடகா முதலமைச்சரை. வீட்டுக்கு வேணும் விருந்து வைக்கிறேன், நான் நீ விருந்து வை, எது வேணாலும் வை, முதல்ல தண்ணி திறந்து விட்டு சொல்லிட்டு வா. என் மக்கள் தண்ணி இல்லாமல் இருக்கிறேன், நான் விருந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுங்க, நான் பண்ணிடுறேண்ணே. நீ முதல்ல கெசட்டில் நைட்டோட நைட்டு தண்ணி திறந்து விடுனார். அவர் மக்கள் நலனுக்காக இருந்தார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் இறந்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஆனாகரம் மறைஞ்சு 109வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பொன்மனச்செம்மல் புரட்சி தான் 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. ஏன்னா மக்களோட மனசில் மனசுலேருந்தே அந்த உணர்வு வந்தது. சும்மா வர்றது, 2 பிரிப்பனை வெட்டுறது, ஷூட்டிங்கில் இது பண்ணுறது, மக்களை ஏமாத்துறது, வெத்து அறிவு, பணமே இல்லை சட்டியில். அப்படி இல்லாத பணத்தை நீ எங்கேருந்து கொடுக்க போகிற? கஜானால பணம் இல்லை. எல்லாம் ஒரே உங்களுக்கு ஒரு விதானத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஏற்கனவே 5000 பஸ் வாங்கிட்டேன்றாங்க. புதுசாக 5000 பஸ்ஸுக்கு 6500 பஸ் வாங்கிட்டேன்னு இங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காரு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள். பரிச்சை வாசியத்தில் சொல்கிறேன் நான். அதாவது குறைகள் தான் சொல்லிச்சார், அவரை வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அவர் வாசிக்கிறார். 2வது பொய் உரையை வாசிக்கிறாரு. அடுத்த 5000 பஸ் நாங்கள் வாங்க போகிறோன்னா நீ அடுத்து இருக்கிறதே உனக்கு 90 நாள் தான். 90 நாளில் கோட் ஆஃப் கான்டக்ட் 2 மாதம் 60 நாள் போகும். இன்னும் 30 நாளில் 5000 பஸ் எங்கேருந்து வாங்குவேன்னு கேட்குறேன் நான். அதுக்கு நிதி எங்கே? அதை போய் படிக்க சொன்னால் ஆளுநர் எப்படி படிப்பார்? புதிய பேர் வந்து 5000 வாங்க போகிறேன், எப்போ வாங்குவேன்? இருக்கிறதே 2 மாதம். பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்துடும் கோட் ஆஃப் கான்டக்ட். எல்லாம் மார்ச் நினச்சினுங்கிறாங்க. ஏன்னா எடப்பாடியார் நெருக்கிட்டு வந்துட்டார். பிப்ரவரி 15க்கு 28க்குள்ளே கோட் ஆஃப் கான்டக்ட் தமிழ்நாட்டில் சீக்கிரமாக, எந்த மாநிலத்தில் இல்லாதவங்க சீக்கிரமாக. அதை போன வாட்டி அப்படி தானே கடைசி நாளில் தானே 10.5 அறிவிச்சா. அவர் எடப்பாடி கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசு அந்த நெருக்கடியை கொடுத்தது தேர்தல் ஆணையம். ஞாபகம் இருக்கா? அதனால் கடைசி 5 நிமிஷத்தில் அந்த 10.5% ஏற்றுவாங்க கூட்டணியில் இருக்கும்போது. இந்த வாட்டி அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இல்லை ஆனால் எடப்பாடியார். அதனால் திமுகவுக்கு அதிகபட்சம் இந்த ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரத்தில் வருதா, 2வது வாரத்தில் வருதா, 3வது வாரத்தில் வருது. ஆனால் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் பிப்ரவரியில் வருது, மார்ச்சில் கிடையாது. ஏன்னா இவங்களை வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. அதே மாதிரி நேற்று விஜய் சார் வந்து டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லிக்கு போகும்போது அவர்கிட்ட எழுதி வாங்கின கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம் என்ன எழுதி வாங்கினா, இது முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறனற்ற ஆட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதிய பாதுகாப்பு. நாங்கள் 10,000 பேர் என்ன கூட நீங்கள் சொன்ன 1200 பேர் அனுப்பலை, 500 பேர் நீங்கள் சொன்னீங்க 516 பேர்னு. அந்த 516 பேரும் இல்லை, 100க்கு கீழே தான் இருந்தது கரூரில். 90 பேர் 95. அதுதான் அவர் சொன்னது. எனக்கு வந்த தகவல் பிரகாரம் அவர் சொன்ன 100க்கு கீழே தான் காவல்துறையாக இருந்தாங்க. அன்றைக்கி டியூட்டி ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், யார் யார் எங்கெங்கே இருந்தாங்க, சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயும் இருக்குது, பதிவு பாருங்கள். இல்லாத 500 பேர் என்னன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது செருப்பு வீசப்பட்டது. இது முழுக்க நாமக்கல்லையே செந்தில் பாலாஜி கலவரத்தை தூண்டினார். திரும்ப இங்கே வரும்போது, கரூரில் வரும்போது கலவரத்துக்கு கல் விட்டுது, ஆளுங்களை ஆம்புலன்ஸை குறுக்க விட்டது, நெரிசல் வேண்டுமெனே நெரிசலை செயற்கையான முறையில் எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அநேகமாக அவர் 10-15 நாளில் இந்த பிப்ரவரிக்கு முதல் வாரத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் கைதியாவார். அது இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஆக மாட்டார், தெய்யாருக்கு போயிடுவார். இது வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு நடக்கும் போது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.